ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் நான் வீடியோ போடலை. இந்த ரீசன் வந்து ஒன்றும் இல்லை, நிறைய சேனல்ஸ்க்கு வந்து செபி வந்து நிறைய நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எதுக்கு தேவையில்லாத ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஏன் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, ரீசெண்டாக கொஞ்சம் பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் வந்து வந்திருக்கு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப ஆஹ், ஆஹ், ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொன்னோம். ஃப்யூச்சரை வந்து யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஈவன் எந்த அல்காரிதமோ ஏஐயாலையோ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது என்ன சொல்கிறாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அதை செக் பண்ணி பார்த்தேன். அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர் பேர் வந்து த நெக்ஸ்ட் பிவோட். ஸோ அந்த இண்டிகேட்டர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இண்டிகேட்டர் பேர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிவோட். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா, மார்க்கெட் வந்து எந்த மாதிரி போக போகுது, எந்த 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 பேட்டர்னில் போக போகுது அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடியும். நம்மளால் இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு சொல்லும். ஸோ அது எப்படி சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா? ஸோ இந்த செட் ஆஃப் கேண்டில் பார்ஸ் தான் அது வந்து ஆக்சுவலாக ரெஃபர் பண்ணுது. அப்புறம் இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்றது வந்து இந்த இந்த ரெண்டு லைனையும் காட்டுது உங்களுக்கு. ஸோ இந்த க்ரீன் லைனு அப்புறம் இந்த டாட்டட் லைன்ஸ். ஸோ இதான் வந்து இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டருடைய விஷயம். ஸோ இதில் நம்ம என்னென்னு பார்க்கலாம். உங்களால் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிடும். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கார்லேஷன் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்லேஷன் லென்த்னா இதுதான் அந்த கார்லேஷன் லென்த்து. ஸோ டோட்டலாக எத்தனை 20 பார்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது அந்த கார்லேஷன் லென்த்து. ஃபோர்காஸ்ட் எவ்வளோ ஃபோர்காஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை, 15 கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ இட் மீன்ஸ் தட் 50 பார்ஸ், அதாவது 50 கேண்டில்ஸ்டிக் பார்ஸ் எப்படி போகும் அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க இதில். ஸோ இது வந்து இந்த ப்ளூ கலர்னு சொல்கிறது கார்லேஷன் லென்த்து, இந்த 50ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோர்காஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம இது 100 போட்டோம்னா 100 பார்ஸ் அதை வந்து ஆக்சுவலாக காமிக்கும். 100 பார்ஸை காமிக்குது. ஸோ அதான் இதில் ஒரு விஷயம். ஸோ நம்ம இது 15 மாற்றிடுவோம், ஏன்னா ரொம்ப 100 பார்ஸாக ரொம்ப டூ மச்சாக இருக்கலாம். 15 மாற்றிடுவோம் நம்ம. ஸோ 50 பார்ஸ் வந்து இப்போ அதனுடைய ஃபோர்காஸ்ட்டை காமிக்குது. அதாவது ஃபியூச்சர் இப்போ நாளைக்கு வந்து இப்போ இன்றைக்கி ட்ரேட் எதில் முடிஞ்சிருக்கு, 24,460 முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதிலேருந்து நாளைக்கு புல்லிஷாக மேலே தான் போக போகுது. இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு அப் டு 6th தானே, இன்றைக்கி நாளைக்கு 6th நாளைக்கு வந்து ஒரு மேபி ஒரு 300 பாயிண்ட் 250 பாயிண்ட் மேலே வரும்னு எதிர்பார்க்கலாம். அதுபடி இதுபடி. பட் இப்படி போகுமான்றது கண்டிப்பாக யாரும் சொல்ல முடியாது. மேபி கீழே போகலாம், என்னாலும் நடக்கலாம், அது கன்ஃபார்மாக. பட் இது எப்படி ஆக்சுவலாக ப்ரிடிக்ட் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா சிமிலாரிட்டி மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதாவது இதே மாதிரியான பேட்டர்ன் முன்னாடி எங்கே நடந்திருக்கு, அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படிம்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தானே இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னால் முன்னாடி இதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்றத இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கும். ஸோ இது ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி அது ஒரு கால்குலேஷன் பண்ணி என்ன பண்ணுதுன்னா ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு காட்டுது. இப்போ உதாரணத்துக்கு இதை பார்க்க நம்ம வந்து முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதை காட்டியிருக்கு பாருங்கள். அதாவது இந்த 20 பார்ஸ் இதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. ஜூலை மாதம் வந்து இதே மாதிரி ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நடந்திருக்கு. ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து இப்படி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்படி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நடந்திருக்கு. இதிலேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு செட்டப் முன்னாடி ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கிறதுனால, அதாவது ஜூலை மாதம் நடந்திருக்கிறதுனால, ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா இப்படி இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுதுன்னா சிமிலாரிட்டி கால்குலேஷன் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெத்தட் இருக்குது. ஸ்பியர்மேன், பியர்சன், ஈக்ளுடியன், கொசைன் சிமிலாரிட்டி, மீன் ஸ்கொயர் எரர், கெண்டல். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 சிமிலாரிட்டி கால்குலேஷன்ஸ் இருக்குது, அதாவது மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா கொசைன் சிமிலாரிட்டி. நீங்கள் வேறு ஏதாவது மீன் ஸ்கொயர் எரர் வச்சுக்கலாம், கெண்டலோ வேறு ஏதாவது மெத்தட் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிமிலாரிட்டி கால்குலேஷன். அதாவது இதே மாதிரியான ஒரு
விஷயம் முன்னாடி நடந்திருக்கு. அத பேஸ் பண்ணி ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றாங்க இந்த பர்ட்டிகுலர் இண்டிகேட்டர்ல. ஓகேயா? ஸோ இதில வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரைஸே போட்டுடலாம். பெர்சன்டேஜ் சேஞ்ச் வேண்டாம். பிரைஸே பெட்டரா இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, பார்ஸ் பேக் டு சர்ச். அதாவது அதாவது நம்ம சொன்னோம்ல ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். அதாவது முன்னாடி எப்படி நடந்திருக்கு, இதே மாதிரி நடந்திருக்கான்னு செக் பண்ணுறோம்ல, அதுக்கு எத்தனை கேண்டில்ஸ்டிக்கு செக் பண்ணுதுன்னா 5000 கேண்டில்ஸ்டிக்கு செக் பண்ணுது. இது வேணால் நீங்கள் 10,000 போட்டுக்கலாம், இல்லை 20,000 போட்டுக்கலாம், என்னன்னு போட்டுக்கலாம். ஸோ 5000 ப்ரீவியஸ் கேண்டில்ஸ்டிக்கை சர்ச் பண்ணி அதில் உள்ள சிமிலர் பேட்டர்னை கண்டுபிடிச்சி அதே மாதிரி இங்கே நடந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுது. இதுதான் நடக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக்குடைய மேஜர் ஒர்க்கிங். ஸோ இதில் என்னென்னா வந்து நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கூட சப்போர்ட்டிவ் கேண்டில்ஸ் லைக் சப்போர்ட்டிவ் இண்டிகேட்டர்ஸ் லைக் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரு, இல்லை வந்து அது வேணால் போலிங்கர் பேண்டோ, அந்த மாதிரி சில ட்ரெடிஷ்னல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குல்ல, ஃபிபோனாக்கி பேஸ் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு இதை பேஸ் பண்ணியோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டருக்கு சப்போர்ட்டாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க எல்லாரும். எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் எனக்கு தெரியல. பட் நான் இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இண்டிகேட்டர். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து ஒரு 2-3 டேஸ் இது, அதாவது ஒரு 1 மந்த் வந்து இது சொன்னபடி மார்க்கெட் போதான்றதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி.